வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரகம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சாபடி வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வாக்குவாதம். ஸோ ஓபிஎஸ் சொல்லியிருந்தார் விரைவிலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியா திகார் போவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நம்ம தெரியும் இந்த கொடநாடு விஷயம் காண்டி வந்து ஓபிஎஸும் டிடி தினகர்லாம் போராட்டம் நடத்துனாங்க தேனியில். ஸோ ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வழக்கில் இருந்தாலுமே பரமரசியம் நான் வெளியிட்டேன்னா கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி திகார் செயலில் தான் இருப்பார்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓபிஎஸும் திகார் விரைவில் போவார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாறி மாறி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்க பொறுத்து தான் ஓபிஎஸோட அரசியல் ஒரு அஸ்திரமே இருக்குன்றாங்க. ஸோ இதை வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை தலைமை நீடிக்கிறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவர் தனித்த ஒரு முடிவு எடுக்கவும் இல்லை. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தயவு இல்லாமல் எடுக்கவும் இல்லை. அம்மா பார்த்தீங்கன்னா தனித்து முடிவு எடுப்பாங்க. ஸோ அம்மா பொய்ச்சலான்னா துணை பொய்ச்சலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கேபி முனிசாமி எல்லாம் இருக்காரு. அந்த டைமில் அப்படி கிடையாது, ஒருத்தவங்க முடிவு எடுப்பாங்க, அம்மா தான் எல்லாமே லாஸ்ட் ஃபைனல். இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி ஃப்ரீயாக எடுக்கவே முடியல. காரணம் சீனியர் முன்னாள் அமைச்சர்கள். ஸோ அவங்க கட்டுப்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒட்டும் பார்த்தீங்கன்னா பொதுச்செயலாளர் கிடையாது, மாவட்டந்தோறும் ஒரு பொதுச்செயலாளர், அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. ஸோ இந்த சார் தேங்க்ஸ்.